ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டிவைசர் ஆஃப் 316 கேட்டிருக்கான். அதாவது என்ன கேட்க வரேன்னா 360ல் எத்தனை நம்பர் வந்து டிவைஸ் ஆகும்னு சொல்லுறான். ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கனா ஃபேக்டரைசேஷன் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்ல வருதுன்னா எத்தனை ப்ரைம் நம்பரால் ஃபேக்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை 2 இன்ட்டு ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 180 எழுதலாம் 360ங்களா. ஸோ ஓகே, இப்போ 2 ரவுண்ட் பண்ணுறேங்க. 2 வந்து ஒரு ஃபேக்டர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறேன். ஸோ இதை வந்து 2 இன்ட்டு 19 எழுதுறேன். ஓகேங்களா. ஸோ 2 வந்து அகைன் வந்து இன்னொரு ஒரு ஃபேக்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த 90 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 90யை நான் எப்படி எழுதுறேன்னா 2 இன்ட்டு 45 எழுதுறேன். ஓகேங்களா. அகைன் வந்து 2 வந்து ஒரு ஃபேக்டர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 45 இருக்கு. இந்த 45 எப்படி பிரிக்கிறேன்னா 5 இன்ட்டு ஓகேங்களா 3 இன்ட்டு 3, ஏன்னா 9 இன்ட்டு 5 வந்து 45ங்களா. ஸோ ஓகே, 5ம் ஒரு வந்து ஃபேக்டர் தான், 3ம் வந்து ஒரு ப்ரைம் ஃபேக்டர் தான். 3 5 3 ஓகேங்களா. சரி, இப்போ இது வந்து என்ன பண்ண போறேன்னா எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் 3s இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இப்போ 2ன்னு பார்த்தீங்கன்னா 2 power 4ன்னு இருக்கு, சாரி 2 power 3ன்னு இருக்கு. ஓகேங்களா. ஓகே, 2 வந்து 3 டைம் வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து 3 வந்து நமக்கு எத்தனை டைம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 3 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா 5 வந்து எத்தனை வந்திருக்குன்னு பார்க்குறோம், ஒரே ஒரு டைம் வந்திருக்கு. சரி, இப்போ வந்து என்ன ஷார்ட் கட்டுனா இங்க 3 இருக்குங்களா, இன்ட்டு 4ன்னு போட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இங்க 2 இருக்குங்களா, பவரை இன்ட்டு 3ன்னு போட்டுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இங்க 5 பவர் 1 இருக்கு பாத்தீங்களா, 1க்கு அடுத்த வேல்யூ 2. ஸோ இதை மொத்தமா மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா 24 வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு ஆன்சர். தேங்க்யூ.